சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி பி. சந்திரசேகர் வேட்பாளர் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மகளிர் அணியிலிருந்து வாக்கு சேகரித்து நாங்கள் அதிக வாய்ப்பு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெறுமாறு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். என்ன கட்சியில அவர் நிக்கிறாரு? டிவிக்கு. சேந்தமங்கலத்துல அவர் மகளிருக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. அப்புறம் இது வீட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுப்பாரு. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் இலவசமாக எல்லாம் எது செய்தாலும் அவர் செய்வாரு. பஸ் போக்குவரத்து இது மாதிரி இதெல்லாம் எல்லாமே செய்வாரு. பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கொடுப்பாரு விஜய். பெண்கள் ஆதரவு அவருக்கு எப்படி? பெண்கள் ஆதரவு விஜய்க்கு எப்பயுமே உண்டுதான். பெண்கள் ஆதரவு எப்பயுமே அவருக்கு இருக்கு. பெண்கள் அதிக வாக்களிக்குமா அவர்களுக்கு நாங்க இது பண்ணிக்கிறோம். டிவிக்கே விசில் சின்னதுல இப்ப 6 சிலிண்டர் இலவசமா தரன்றாரு. அது எப்படி மகளிர் மத்தியில எப்படி? அதெல்லாம் ரொம்ப இதா இருக்குங்க. அவர் எல்லா அறிக்கையும் எல்லாம் இது பண்றது அறிக்கையும் அவருக்கு எல்லாத்துக்கும் நாங்க இதாதான் இருப்போம். எல்லா முன்னுரிமையா நாங்க அவருக்கு அதிக எல்லா ஊர்லயுமே அதிக வாக்களித்து அவர் வெற்றி பெற நாங்க அதிக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகளிரும் நாங்க ரொம்ப இதா இருக்கோம். இந்த நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன இன்னும் அரசாங்கத்தால சட்டமன்ற உறுப்பினராக செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன இருக்குதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இளைஞர்கள் 29 வயசுக்கு மேல வேலை இல்லைன்னா 4000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா தான் இளைஞர்களுக்கு ரொம்ப இதா இருக்குங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. மகளிர்ல நாங்க அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு முன்னுரிமை தராரு. அதுக்காக நாங்க அவருக்கு விசில் சின்னத்துல வாக்களித்து சந்திரசேகர வேட்பாளர் அவரை நாங்க அதிக வாக்கு சின்னத்தில் வெற்றி பெறமா நாங்க வாழ்த்துக்கிறோம். இப்ப கொல்லிமலையில சேந்தமங்கலம் சட்டமன்றத்தில் கொல்லிமலை ஒரு சுற்றுலா தலமா இருக்குது. இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கிட்ட? பஸ் போக்குவரத்து அதிகம் தேவைப்படுதுங்க. பஸ் கொஞ்சம் இதா இருக்கு. பஸ் போக்குவரத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது பண்ணணுமா நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க அவரு. சரி, தேங்க்ஸ். நன்றி.